வணக்கம். இந்த வீடியோல அட்வான்ஸ்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் சாப்டர்ல ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க் 10 மார்க் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் போட்டு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சாப்டர். நீங்கள் வந்து ஃபார்முலா படிச்சுட்டாலே ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபார்முலாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணினா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ஸ் அனாலிசிஸ் இருக்குது. இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கில் தான் இந்த சாப்டர் உங்களுக்கு கவர் ஆகுது. பேஜ் நம்பர் 8.29 டிஎஸ் ரெட்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பேஜ் நம்பர் வேரியன்ஸ் அனாலிசிஸ் 8.29 இருக்குது. மெட்டீரியல் வேரியன்சஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் வேரியன்ஸ், ஓவர் ஹெட் வேரியன்ஸ், அடுத்து சேல்ஸ் வேரியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் மெட்டீரியல் வேரியன்ஸும் லேபர் வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓவர் ஹெட் வேரியன்ஸ் அதிகமாக எந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்கல. நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அண்ட் சேல்ஸ் வேரியன்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 18 உங்களுக்கு மெட்டீரியல் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் எக்ஸ் requires 40 kgs of material of ₹8 per kg. The actual consumption of material for the manufacturing of product X came to 48 kgs of materials at ₹9 per kg. Calculate material cost variance and material price variance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸ்லேயே 2 ஃபார்முலா தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். காஸ்ட் அக்கவுண்டிங்கோட வீடியோஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கும் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ்க்கும் ஃபார்முலா என்னவோ அதை எடுத்து எழுதினாலே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே எடுத்து எழுதிட்டேன். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ப்ராப்ளமில் பாருங்கள், எது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, எது ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் கன்சம்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆக்சுவல் கன்சம்ஷன்னு கொடுத்துருக்குது. இது ரெண்டும் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 40 × 8 எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ரேட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 48 × 9 இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். வர ஆன்சர் உங்களுக்கு நெகட்டிவில் ஆன்சர் வந்தால் அட்வர்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். பாசிட்டிவில் ஆன்சர் வந்தது அப்படின்னா ஃபேவரபிள் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளோட ப்ராப்ளமில் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னவோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இல்லையா? ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். ப்ராப்ளமில் ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 48 இல்லையா? ஸோ 48 எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட்டு. ஸ்டாண்டர்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8, ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 9 இல்லையா? ஸோ 8 - 9 இப்போ மைனஸில் வருது ஆன்சர், -1 வரும் இல்லையா? 48 × 1 48. நெகட்டிவில் ஆன்சர் வந்ததுன்னா என்னென்னு எடுத்து எழுதணும், அட்வர்ஸ்னு எடுத்து எழுதணும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். ஒருவேளை ஃபார்முலாவில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம், பட் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022லேயே உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு 24th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. லேபர் வேரியன்ஸ் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். கேல்குலேட் த லேபர் வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் லேபர் ஹார்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஹார்ஸ் ஆக்சுவல் ரேட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான், வேறு எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. பட் ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லேபர் வேரியன்ஸில் ஜஸ்ட் லேபர் வேரியன்ஸ்னு சொன்னாலே இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலாவை நான் எடுத்து எழுதிட்டேன். ஸ்டாண்டர்ட் ரேட், ஸ்டாண்டர்ட் டைம், ஆக்சுவல் ரேட், ஆக்சுவல் டைம்
எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து அப்படியே எழுத போகிறீங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் ரேட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் 3 rupees எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்டாண்டர்ட் டைமும் கொடுத்துருக்காங்க 10,000. ஓகே, ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஆக்சுவல் ரேட் ஆக்சுவல் டைம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதே வந்து உங்களுக்கு 3 லேபருக்கு எடுத்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் இஜட் இந்த 3 பேருக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்போவுமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க, 2 அல்லது 3 இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ் ஒய் இஜட் 3 பேருக்குமே நான் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவில் வந்தது அப்படின்னா நீங்கள் அட்வர்ஸ்னு எடுத்து எழுதணும். பாசிட்டிவில் ஆன்சர் வந்ததுன்னா நீங்கள் ஃபேவரபிள்னு எடுத்து எழுதணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஒய் இஜட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், 3மே நமக்கு அட்வர்ஸ் தான். ஓகே, இந்த 3 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த 3 ஆன்சரையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணுமா இல்லை லெஸ் பண்ணணுமான்னு பாருங்கள். இங்கே 3மே அட்வர்ஸ் இல்லையா, ஸோ 3மே மைனஸ், 3த்தையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சரும் அட்வர்ஸ் தான், மைனஸில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது பாருங்கள். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டைரக்ட் லேபர் ரேட் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் டைம் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட்டு. ஸோ எல்லாமே ஃபார்முலாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவல் டைம் 3 பேருக்குமே ஆக்சுவல் டைம் என்ன அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. 10,000, 8,000, 16,000. ஸோ ஆக்சுவல் இது வந்து ஸ்டாண்டர்ட், ஆக்சுவல் வந்து 9,000, 8,400, 20,000. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட், ஸ்டாண்டர்ட் ரேட்டும் கொடுத்துருக்காங்க 3 - 4 ஆக்சுவல் ரேட்டு. இங்கே வைக்கு வந்து 1.50 - 1.50, 1 - 0.95. ஓகேவா, ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு மைனஸ் நெகட்டிவில் ஆன்சர் வந்ததுன்னா அட்வர்ஸ்னு எழுதுங்க. பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு வந்து நெகட்டிவில் ஆன்சர் வந்திருக்கு, ஒய்க்கு வந்து நில் ஆன்சர், இஜட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள். ஒன்று ஃபேவரபிள், ஒன்று அட்வர்ஸாக இருக்குது. அதாவது இது வந்து ப்ளஸ் ஆன்சர், இது மைனஸ் ஆன்சர். 1 + 1 மைனஸ்னால் என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ 9,000லேருந்து 2,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 7,000. இதில் எது பெரிய நம்பர், 9,000. 9,000க்கு என்ன சிம்பிள் இருக்குது, நெகட்டிவ். ஸோ இது அட்வர்ஸ் வந்திருக்க ஆன்சர். ஓகே, ஸோ லேபர் ரேட் வேரியன்ஸ் ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே இதில் டிஃபிகல்ட்டி கிடையாது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் டைம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டும் நமக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டைமும் தெரியும், ஆக்சுவல் டைமும் தெரியும், இந்த 3 பேருக்குமே. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் இஜட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டை எடுத்து எழுதிடலாம். 3 rupee 151 இல்லையா, ஸோ அந்த 3த்தையுமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 10,000, 8,000, 16,000. ஸோ எடுத்து எழுதியாச்சு. மைனஸ் ஆக்சுவல் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 9,000, 8,400, 20,000 இல்லையா. ஸோ ஃபார்முலாவில் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே எடுத்து எழுதுங்க. எழுதினதுக்கப்புறம் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத கண்டுபிடிங்க, அட்வர்ஸ் ஆர் நெகட்டிவ். ஓகே, மைனஸில் வந்ததுன்னா அட்வர்ஸ், ப்ளஸில் வந்ததுன்னா ஃபேவரபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நெகட்டிவில் இருக்குது, 1 வந்து ஃபேவரபிளாக இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த -2யும் ஆட் பண்ணிக்கோங்க. 4,600 இது வந்து 3,000 இல்லையா. ஸோ இப்போ இந்த 4,600 இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். ஸோ மைனஸும் ப்ளஸும் மைனஸ் பண்ணால் 1,600, பெரிய நம்பரோட சைன் போடுங்க 1,600. ஓகே, ஸோ லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஃபார்முலாவில் உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க, நம்ம முக்கியமான வேரியன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலாவை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் டைம் ஒர்க்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம். இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, புக்கில் கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைமுக்கு டோட்டல் ஆக்சுவல் டைம் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆஃப் ஈச் கிரேட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ அப்போ
டோட்டல் ஆக்சுவல் டைம் டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே டோட்டல் ஆக்சுவல் டைம் எடுத்து எழுதிடலாம். டோட்டல் ஆக்சுவல் டைம்னா இந்த ஆக்சுவல் டைம் மூணுத்தையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. 9,000, 8,400, 20,000. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,400 கிடைக்குது. அடுத்து டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைமோட டோட்டல் கண்டுபிடிச்சிக்கோங்க. 10,000, 18,000, 24,000, 34,000 இல்லையா? ஸோ அதோட டோட்டலை கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். ஸோ 3 பேருக்குமே அதுதான் வரும். ஆனால் இங்கே எழுதும்போது மட்டும் ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் ஈச் ஒர்க்கர், ஒவ்வொரு ஒர்க்கரோட ஸ்டாண்டர்ட் டைம் எழுதணும். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் 10,000, ஒய்க்கு ஸ்டாண்டர்ட் டைம் 8,000 இல்லையா? இஜெட்டுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ? 16,000. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் மாறாது, இந்த ஒவ்வொரு ஒர்க்கரோட ஸ்டாண்டர்ட் டைம் மாறும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுக்கு அட்வர்ஸ் எல்லாம் நீங்கள் போட தேவையில்லை, இது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம் தான். இதை வச்சு நீங்கள் லேபர் மிக்ஸ் வேரியன்ஸில் அப்ளை பண்ணணும். அப்போ வர்ற ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் இல்லை அட்வர்ஸ். இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் ரேட் உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 3 பேருக்குமே 3, 150, 1 இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம், இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 11,000, 8,800, 17,600. அடுத்து ஆக்சுவல் டைம் ஒர்க்டு, அவங்க எவ்வளோ ஆக்சுவலாக ஒர்க் பண்ணினாங்க? ஆக்சுவல் டைம் ஒர்க்டு 9,000, 8,400, 20,000. ஓகே, ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஆன்சர் பாசிட்டிவாக இருந்தால் ஃபேவரபிள், நெகட்டிவாக இருந்தால் அட்வர்ஸ். ஸோ 3 பேருக்கும் கண்டுபிடிச்சிங்க. 2 பேருக்கு ஃபேவராக வந்திருக்கு, ஒருத்தருக்கு அட்வர்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபேவர் 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 6,600 இருக்கும். அட்வர்ஸ்னால் மைனஸ் இல்லையா? ஸோ 2,400 மைனஸ் பண்ணால் 4,200. இதில் எது வந்து பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6,600. ஸோ ப்ளஸ் சிம்பிள் தான் போடுவோம், ஃபேவரபிள். ஓகே, ஸோ முக்கியமான வேரியன்சஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து மறுபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் ப்ரைஸ், லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, அடுத்து ரிவைஸ்டு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், இதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ரிவைஸ்டு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே, ஸோ அப்படியே ஃபார்முலாவில் நம்ம எடுத்து எழுதுகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ கொஷினில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ரேட் உங்களுக்கே தெரியும், எக்ஸ், ஒய், இஜெட் 3 பேருக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 3, 150, 1. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னும் போது இதுதான் 10,000, 8,000, 16,000 இல்லையா? அடுத்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம், இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அந்த கண்டுபிடிச்ச அந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைமை நம்ம இங்கே எடுத்து எழுதிடணும். ஓகே, 11,000, 8,800 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நெகட்டிவில் வந்தால் அட்வர்ஸ். ஸோ இங்கே 3மே நெகட்டிவ், அட்வர்ஸ். இப்போ நீங்கள் ப்ராப்ளம் போட்டிங்க இல்லையா? ப்ராப்ளம் போட்டதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கோங்க. லேபர் காஸ்ட் வேரியன்ஸோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு லேபர் ரேட் வேரியன்ஸ் ப்ளஸ் டோட்டல் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோமா? இந்த 3த்துக்கும் டோட்டல் 8,600, அதை எடுத்து எழுதிடுங்க. டோட்டல் தான் எழுதணும், 3 பேருக்கும் தனித்தனியாக போட தேவையில்லை. அடுத்து லேபர் ரேட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 3த்துக்கும் சேர்த்து 7,000 அட்வர்ஸ், அதை எடுத்து எழுதுங்க. அடுத்து நம்ம லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம் 1,600. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அட்வர்ஸ், இதை ஆட் பண்ணினா இதுவும் 8,600 ஈக்குவல். ஸோ ஆன்சர் கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு வெரிஃபிகேஷன், நம்ம இன்னும் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம், லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ், ரிவைஸ்டு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதோட டோட்டல் ஆன்சர்ஸையும் நீங்கள் கண்டுபிடிச்சா 2 பக்கமும் ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சம்மு தெரியணும்னா நீங்கள் ஃபார்முலாவை படிக்கணும், ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலாவை ஒரு வேளை மறந்தால் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளமை விட்டுட்டு வராமல் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும். நன்றி.